அனைவர்களுக்கும் நன்றி. வாழை அப்படின்ற டைட்டில் கேட்கும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. வாழையடி வாழையாக. நான் விஸ்காம் படிக்கும்போது பாலுமகேந்திரா சார் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியும் என்னமோ ராம் சார் தான் முதல்ல ரொம்ப நண்பராகி ராம் சாரோட படம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு மேலேயே ஒரு கதை பேசுவோம். டெய்லி வந்து ஒரு 5 கதை சொல்லுவார். 5ல் 2 கதை டெய்லி ஓகே பண்ணுவோம். ஆனால் அவருக்கு பிடிக்காது. அது என்னோ இந்த ஸ்கூலில் மட்டும் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கதையை நீங்கள் பண்ணுங்க, இந்த கதையை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் மாறி மீட் பண்ணும்போது ஒரு சின்ன கதை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கதையை கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சோம், அது அவருடைய பயோபிக். ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு எழுதியிருந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவருடைய பயோபிக்னு சொல்ல அவர் விரும்பலை. பட் அதை மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். நிச்சயமாக நீங்கள் அதை சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்களில் நிறைய, அதை நான் அரசியல்னு சொல்ல மாட்டேன், அதில் அவர் ஒரு சமூக பார்வையை முன்வைக்கும் போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் தேவையானி. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அது ஏன்றது தெரியும். ஏன்னா எல்லா விதைக்கும் வந்து எல்லா விதையும் எல்லா இடத்துலையும் முளைச்சிறது இல்லை. சில விதைகள் வந்து ரொம்ப வசதியாக இதே திருநெல்வேலியில் இன்னொரு கார்னரில் நான் இருந்தேன், மாறி இன்னொரு ஊர், எனக்குமே ஊர் திருநெல்வேலி தான். இந்த படத்தை பார்க்கும்போது தான் அந்த வலி தெரிஞ்சது. ஏன்னா எங்கள் ஊரில் வாழைத்தார் அறுக்க போகும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக போவோம். வண்டி கட்டி சோறெல்லாம் பொங்கிட்டு ஜாலியாக போயிட்டு வரோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு? நிறைய அனுபவம் இருக்குது. ஆனால் என்னென்னா நாங்கள் அது ஒரு எங்கள் வயிற்று பசிக்காக சுமக்கலை. ஸோ எங்கேயோ வந்து அதான் விதைகள் எங்கெல்லாம் விழுதோ அந்த விதை வந்து ஒரு கரெக்டு மேட்டில் வளர்ந்த விதை. ஆனால் அதை மீறி வளரணும்னா அதோட வலி அங்கே இருந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மாறி சொல்கிற கதைகளில் ஏன் அவ்வளோ வலி இருக்குது, அது ஏன் எவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறாருன்ற அந்த உண்மை வந்து மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படம் வந்து இட் ஹாஸ் a lot of heart. சரி, இப்போ படம் கதை சொல்லும் போது ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்த இயக்குனர்களும் திரைப்பிரபலங்களும் இங்கே இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க முதல் முறை, உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் வந்து சின்ன சீனுக்கே அழுதுருவேன் படம் பார்க்கும்போது. படத்தை மியூசிக் இல்லாமல் தான் நான் பார்த்தேன். அதுவே என்னால் தாங்க முடியல. மியூசிக் போட்டதுக்கப்புறம் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை, நான் பார்க்கல. உண்மையிலேயே நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் பார்த்ததோட சரி 4 தடவை கேட்டார், படம் பார்த்தீங்களா, நான் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் ஒரு வழி தெரியுதுல்ல, அது அந்த படத்தில் இருக்காது. இது வந்து ஒரு சின்ன 2 பசங்களோட சந்தோஷமான வாழ்க்கை தான் இந்த படம். இட்ஸ் a வெரி ஹாப்பி வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஓகே, அது இப்போதான் நான் கேட்டேன், ஏன் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. படத்தோட உண்மை படம் வந்து ரொம்ப ஜாலியான படம். ஓகே, டுவர்ட்ஸ் தி எண்ட் அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, எல்லா விதமான எமோஷன்ஸ் இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை இதை விட ஜாலியா எழுதியிருந்தார். அப்புறம் எப்போ உங்க பேர் போடணும்னே அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நிறைய விஷயங்களை தூக்கிட்டாரு. ஏன்னா அவர் பண்ண சேட்டை எல்லாம் அதுல இருந்தது. ஓகே, மத்தவங்களுக்கு அப்ப அது அவருன்னு சொல்லல, இப்ப அது அவருன்னு சேட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அவர் பண்ண சின்ன வயசு சேட்டைகள்லாம் அதுல இருந்து ரிமூவ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காரு. பட் தேங்க்யூ மாரி. So one சேட்டை you want to share, ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் கண்டிப்பா மாரி செல்வராஜ் சாரோட சீக்ரெட்ல நான் அதை சேர்த்துக்கிறேன். வேண்டாம், அது அவ்வளோ சார் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல சார். இல்ல, அது சின்ன வயசுல ஆத்தோரம் குளத்தோரம் எல்லாரும் பண்ற சேட்டைகள் தான், அதனால வேண்டாம். ஓகே சார், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு எமோஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாழை மிக அழகாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி திரையரங்கில் நாங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்காக காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வாழை படத்தை வந்து சற்றப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அந்த படத்தை பார்த்தேன். கண்களில் கண்ணீர் மல்கி கசுந்துருகி என்ற வார்த்தை அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருக்கோம். வாழை படத்தை பார்த்த பிறகுதான் அது உண்மையா, நிஜமா, சத்தியமா, உண்மையா, உணர்வுபூர்வமாக இருந்தது. இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து
வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு நான் பள்ளி பிராயத்தில் 1957, 58, 59, 60 அப்படி போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து என் கண் முன்னாடி வந்து இங்கே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய மாணவனும் ஆசிரியையும் கலந்துரையாடிய அந்த காட்சிகள்லாம் எனக்கு எட்வினா ஞானவேலு டீச்சர் அடையாளம் காமிச்சது, பிலோமினா டீச்சரை காமிச்சது, அற்புதமேரி டீச்சரை காமிச்சது, கங்காபாய் டீச்சரை காமிச்சது. இவங்களோடு நான் பயணித்த காலத்தெல்லாம் அசைப்போட்டு பார்க்கும்போது இந்த படம் பிகினிங் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலகலன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும், சிரித்து சந்தோஷப்படணும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திடீர்னு டைரக்டர் அவருடைய திறனுக்கு எடுத்தும் போய் நம்மளை வந்து அப்படியே கட்டி போட்டுட்டார். கிளைமாக்ஸ் அவர் 10 நாள் பார்த்தீங்களா, அது உண்மையாக ஒன்று. இயக்குனர் மிஸ்கின் கூட என்கிட்ட சொன்னார், தவிர்க்க முடியாத சக்தி இந்த திரையுலகத்தில் மாரி செல்வராஜ் வந்துட்டான் சார், நீங்கள் எழுதி வச்சுங்க, மிக மிக உயரிய இடம் அந்த தம்பிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை நான் வந்து படம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த வார்த்தை மெய்ப்பத்துது. உடனே மிஸ்கினுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன சொன்னியோ அதுதான் அந்த படத்தில் இருக்குது, அதை மாரி செல்வராஜ்கிட்டையும் சொல்லி புலங்காங்கி அடைஞ்சேன். கிளைமாக்ஸ்னால் அதாவது கனத்த இதயத்தோடு வருவாங்க தெரியுமா, அந்த நிலை தான் எனக்கு. படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் என்னால் வந்து பேச முடியல. மாரி செல்வராஜை கட்டி அணைச்சேன். என் கண்கள் பனித்தது. அந்த பனித்த கண்களுக்கு விடை இது மாபெரும் வெற்றி அடையும், பல விருதுகளை அள்ளி குவிக்கும். இந்த படத்துக்கு வந்து உழைப்பு சத்தியமாக தெரிகிறது, அது படம் பார்க்கும்போது தெரியுது. வாழை இலை பார்க்கும்போது இனி இந்த படத்தை பார்த்த பிறகு தான் வாழை இலைக்கு ஒரு சாப்பிட உட்காரும்போது அதுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு பூஜை பண்ணக்கூடிய நிலைமைக்கு இருக்குது. பூஜைக்கு நம்ம வைப்போம், ஆனால் மனசால் பூஜிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வாழைக்கு வருது. பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு உதாசீனமாக அப்படி போடுவோம் இல்லையா, அந்த பழத்தை போடும் பொறுத்து கூட மனசு எனக்கு வாழையை பார்த்த பிறகு அந்த சுமைதாங்கியாக அந்த சுமந்தாங்களை நான் எல்லாருக்கும் இன்னைக்கு காலையில் கூட கலையரசன் பண்ணே நீ வாழ்ந்துருக்கிறடா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது, உண்மையாக இருக்குது. இதில் இது வந்து நான் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம், ஆனால் அதில் ஒரு பெரிய பங்கு தம்பி திலீப் சுப்ராயன் அதை பங்கெடுத்திருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு வந்து தரமான தகுதியான நிர்ணயமான ஒரு படத்தை நீ வந்து வெளியிடுற, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும் இந்த படம். மாரி செல்வராஜ் தான் நான் வந்து சொல்லுவேன், நீ எதுக்கு உன் பேரை கீழே போடுற, பாலச்சந்தர் பாரதி ராஜ மாதிரி மேலே போடியா அப்படின்னு சொன்னேன். அந்த சூழ்நிலை வரணும், அவனுக்கு அந்த தைரியமும் வரும். இந்த படம் மிக உயரிய படைப்பாக, கலைப்படைப்பாக அத்துணை பேரும் இசையாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய வண்ணமாக இருக்கட்டும், கேமராமேன் தேனீஸ்வருடைய அதாவது ஒளிப்பதிவு மன்னன் சொல்லலாம், இந்த கேமரா வழியாக வந்து நம்மளெல்லாம் அப்படியே இழுத்து கட்டி போட்டிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காட்சியும் வந்து மிளிர வைக்கிறது, பொளிர வைக்கிறது, அகிலமெல்லாம் ஒளிர வைக்கக்கூடிய ஒரு சூழலை 23 ஆகஸ்ட் உருவாக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது தான் சினிமா மூலமாக தான் நான் உலகத்தை பார்த்தேன். அறியாத பருவத்தில் இன்ஸ்டியூட்டில் நான் பார்க்குற படங்கள் வந்து இந்த மாதிரிலாம் படங்கள் உண்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஜப்பானை பற்றி தெரியும், ஜெர்மனியை பற்றி அதெல்லாம் தெரியும், பேர் தெரியும். ஆனால் அந்த மக்கள் அந்த வாழ்வாதாரம் அதை பற்றிலாம் ஒன்றுமே நமக்கு எனக்கு தெரியாது. அது மூலமாக தான் எனக்கு அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கணும்னு ஆர்வம் வரும். என் கண்ணை திறந்தது இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி படங்கள் தான். என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சினிமா தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. இந்திய சினிமாவில் இந்த அளவுக்கு படங்கள் வரலன்னு தான் உண்மை. தமிழ் சினிமாவில் தான் ஜாஸ்தி வந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது.
இங்கு எல்லோருக்கும் பழம் பண்ணும் அந்த முன்னுரிமை உண்டு. அதுதான் இந்த மண்ணின் மகிமை. என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு மாரியோட ஒவ்வொரு படமும் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் இப்போ ப்ரொஜெக்ஷன் கூப்பிடும்போது மாறி நான் தேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே அங்கே தேட்டரில் பார்த்துட்டு தான் அதை பற்றி பேசுவேன். ஏன்னா அந்த வாழைன்ற அந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போக 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 வாழை வாழடி வாழையாக வாழையை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்பொழுது அது ஒரு பயோபிக்குன்னு தெரியாது எனக்கு. கடைசியில் தான் எல்லாமே தெரியும். எனக்கு இது இன்னொரு பாடமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், மாமன்னன் பார்த்த உடனே சொன்னேன், இதெல்லாம் இந்த சிட்டியில் வளர்ந்தவன் நான் அதை நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒத்துக்க இது இருக்கும் தெரியுது. என்ன ஒத்துப்பேன் அதெல்லாம். காரணம் சில உண்மைகளை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். சிட்டியில் இருந்ததுனால பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சினிமா மூலமாக. அது செய்பவர் மாறி ரஞ்சித் போன்றவர்கள் தான் வெற்றி. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் கஷ்டமாக ஆரோக்கியமான கஷ்டம் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி அது திருப்பி படமாக கொடுக்கும்போது தான் எனக்கு சினிமா மேல் நம்பிக்கை வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்பிக்கை போய்கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில இயக்குநர்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.